அஞ்சலி செலுத்தும்படியாக சென்னை YMCA பிரசிடென்ட் மிஸ்டர் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய சகாப்தம் இந்த நாளிலே உறங்குவதை நாம் காண்கின்றோம். இந்த ஒரு பெரிய சகாப்தத்திற்கும் எனக்கும் நீடிய நாட்களாக தொடர்புண்டு 1972ஆம் ஆண்டு வியாசர்பாடியிலே சத்தியவாணி முத்து நகர் என்ற ஒரு குடிசை பகுதியிலே நான் சோஷியல் சர்வீஸ் விஷயமாக அங்கு போகும் பொழுது ஒரு ஜோல்னா பையும் மாட்டிக்கொண்டு ஒரு எவாஞ்சலிஸ்ட் அங்கு போய்கொண்டிருந்தார். அப்பொழுது, ஐயா நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது, ECI சர்ச்சிலிருந்து ஒரு புதிதாக ஒரு சபை நிறுவுவதற்காக இடம் பார்க்க வந்திருக்கின்றேன் என்றார்கள். அதாவது இந்த தினத்திலே ஒரு 10,000 சபைகளை அமைத்து உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாயின் ஆரம்ப கட்டத்திலே இந்த பணி அவ்வளவு லகுவாக இருந்ததில்லை. ஏனால் ஒவ்வொரு இடத்திலும் அவர் நடந்து சென்று சைக்கிளிலே போய் பல இடங்களிலே பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலே சபைகளை ஸ்தாபித்ததை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அவர்கள் ECIயிலிருந்து OMS இதோடு சேர்ந்து இணைந்து பிறகு மெட்ராஸ் கிறிஸ்டியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் என்ற ஒரு நிறுவனத்திலே அவர் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றினார்கள். மெட்ராஸ் கிறிஸ்டியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் என்ற முக்கியமான நோக்கம் சபைகள் இணைந்து பணி செய்வது. சபைகள் இணைவதற்கு பலவிதமான தடைகள் இருந்த பொழுது ஐயா அவர்கள் முன்னாக நின்று என்னோடு இணைந்து பல இன்னல்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு தலைவர்களும் சந்தித்து சபைகளுக்குள்ளே நல்ல ஒரு உறவை ஈடுபடுத்திய ஒரு பெரிய ஒரு நபர் என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மகான் நம் மத்தியிலே அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்கின்றோம் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். YMCA நிறுவனத்திலே அவர் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் இதற்கு முன்னுரிமையாக கொடுத்து அதில் பங்கு பெற்று அதில் வாழ்த்தி வந்தவர். நாங்கள் கொட்டிவாக்கத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக நான் வருகிறேன், நான் அதற்கு அடிக்கல் நாட்டுகின்றேன் சொல்லி அந்த ஒரு ஆலயத்திற்கு அடிக்கலை நாட்டி அந்த பணி மிகவும் சிறப்பாக நடந்து வருகின்றது. அது சீக்கிரமாக முடிந்து நாங்கள் அவரை திறந்து வைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்று இருந்த நேரத்திலே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். ஆனாலும் அவருடைய ஆசி எப்பொழுதும் YMCAக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். கொடைக்கானலிலே நாங்கள் ஒரு பணியை ஆரம்பித்த பொழுது கூட தனக்கு மிகுந்த ஒரு சுகவீனத்தில் இருந்தாலும் YMCA பணிக்கு நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனிதன், ஆகவே கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி அந்த குளிரிலும் பனியிலும் அங்கு வந்து அந்த பணிகளை துவக்கி வைத்த ஒரு மகான். அவர் நம்மை விட்டு உருவத்திலே அவர்கள் மறைந்து போனாலும் அவருடைய ஆசி எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கும். அவர் ஸ்தாபித்த நிறுவனங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கும். அவர் உருவாக்கிய அநேக தலைவர்கள்
அவர்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். அவருடைய புகழ் என்றும் மணந்து கொண்டுதான் இருக்கும். அவருடைய முடிவு இந்த காலத்திலே வராது. இந்த தினத்திலே அவர்கள் உடல்பூர்வமாக நம்மை விட்டு பிரிந்தாலும் உணர்வுபூர்வமாக அவர் ஆற்றிய செயல்கள் என்றும் மத்தியில் இருக்கும். அவரை பிரிந்து வாழும் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அவருக்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். என்றும் அவருக்காக அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அநேக ஒரு ட்ரேட்மார்க்ஸை அவர் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவரை சொல்ல வேண்டிய நிறைய காரியங்கள் சொல்லலாம், பலரும் பல காரியங்களை சொல்வார்கள். ஆனால் சபைகளை இணைப்பதிலும் சபைகளை உருவாக்குவதிலும் அவருக்கு இணையை என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி அமர்கின்றேன்.